சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். இந்து மதத்தின் மீது சாட்டப்படும் இன்னொரு குற்றச்சாட்டு பற்றி இன்று பார்க்கலாம். பலர் என்ன சொல்கிறாங்க, இந்து மதத்தில் மேல் மட்டத்தில் இல்லாட்டியும் கீழ் மட்டத்தில் உயிர் பலி என்று ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிர் பலி கூடாதுன்னு சட்டமெல்லாம் போட்டும் கூட அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உயிர் பலி கொடுக்கறதுங்கிறது ரெண்டு காரணத்துக்கு ஆட்சேபனைக்குரியது. ஒன்று, அது இரக்கம் இல்லை, ஜீவகாருண்யம் இல்லை, உயிர்களை பலி கொடுக்கறது நல்ல பழக்கம் இல்லை. ரெண்டாவது, இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு கொள்கையாக இருக்குது. அந்த காலத்தில் ஆதி மனிதன் விலங்குகளை பலி கொடுத்தான்னு சொன்னால் ரைட்டு, ஏற்றுக்கலாம். இன்றைக்கி இந்த நாகரீக யுகத்தில் பெரிய பெரிய உபனிஷதெல்லாம் வேதாந்தமெல்லாம் பேசுகிற இந்து மதத்தில் இந்த உயிர் பலி தேவையா அப்படின்னு ஒரு பிரச்சனை எழுப்புகிறாங்க. உயிர் பலின்னு சொன்னாலே ஒரு காட்டு மிராண்டித்தனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் உடனே வருது. இதுக்கு கொஞ்சம் உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு இடம் தராமல் பொறுமையான சிந்தனை அவசியம். உலகத்தில் சமண மதம், சன்மார்க்கம் என்பது போன்ற சில மதங்கள் தவிர உலகெங்கிலும் எல்லா மதத்திலும் இந்த உயிர் பலி பழக்கம் இருந்து இருக்கிறது. மேல்நாட்டு மதங்களில் இது ரொம்ப பிரசித்தம். அவங்க வேத நூலில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு மகானை சோதிப்பதற்கு இறைவன் உன் மகனை எனக்கு பலி கொடுன்னு கேட்டதாகவும், அவர் அதற்கு துணிஞ்சு மகனை வெட்டுறதுக்கு கொண்டு போன போது இவ்வளவு தூரம் துணிஞ்சிட்டானான்னு அவனை மெச்சி, நீ உன் மகனை வெட்ட வேண்டாம், அதோ இருக்கு பாரு ஆடு, அதை வெட்டி பலி கொடுன்னு கேட்டதாகவும் ஒரு கதை உண்டு. அதை அவங்க மறுக்க முடியாது. ஆடு வெட்டுகிறவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லித்தான் ஆடு வெட்டுகிறார்கள். உயிர் காணிக்கை என்பது மேல்நாட்டு மதங்களில் ரொம்ப சாதாரணம். இப்போது சமீப காலமாக ஒரு 2000 வருஷமாக நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மத தலைவர், நான் மனிதர்களுக்காக இறைவனிடம் பலியிடப்படும் ஒரு செம்மறி புருவை, இது என் சரீரம், இது என் ரத்தம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார். அப்போது அவர்களுடைய பூஜையை கூட திருப்பலி பூசை அப்படின்னு அந்த பலிங்கிற வார்த்தையை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த உயிர் பலி கொடுப்பதுங்கிறது உலகெங்கிலும் இருக்கிறது, எல்லா மதத்திலையும் இருக்குது, இந்து மதத்தில் மட்டும் இல்லை. சில பேர் இப்போ வட இந்தியாவில் புதுசாக ஒரு கொள்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்து மதத்தில் உயிர் பலியே இல்லை, அசைவ உணவும் இல்லை, அந்த மாதிரி பிரஸ்தாபம் வர்ற இடங்கள்லாம் அதுக்கு அர்த்தம் வேறு, நீங்கள் வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறீங்க, உயிர்களுக்கு இம்சை பண்ணுவது இந்து மதத்திலே அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கொள்கை வேறு இப்போ வட இந்தியாவில் பிரசித்தியாகிட்டு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த புராணங்களை பூரா வேறு விதமாக அவங்க அர்த்தம் சொல்கிறாங்க. ஸ்மிருதிகளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு உண்மைதான், ஆனால் அது குறிக்கலை, வேறு ஒன்று குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சி அப்படி செய்கிறாங்கன்னா, அதன் மூலம் இந்து மதத்துக்கு ஒரு உயர்வான அந்தஸ்து கிடைக்கும், அது ஜீவகாருண்யமான ஒரு மதம் என்று ஒரு அபிப்பிராயம் ஏற்படும், உலக அரங்கிலே மற்ற மதங்களோடு போட்டி போட்டு நிற்பதற்கு அது உதவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் அவங்க பேசுகிறாங்க. நல்லது நினச்சி தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அசைவ உணவு விஷயமும் உயிர் பலி விஷயமும் சில இடங்களில் வேணால் இவங்க சாதுரியமாக அதுக்கு விளக்கம் இதுன்னு சொல்லி மாற்றி சொல்லிக்கலாம். சில இடங்களில், பல இடங்களில் இந்து மதம் அசைவ உணவை அங்கீகரித்திருக்கிறது, உயிர் பலியையும் அங்கீகரித்திருக்கிறது. சில கதைகள் இவங்க மாற்றி சொல்லவே முடியாத கதைகள் நிறைய இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அரசன் இருந்தான். அவன் யாகத்துக்கு பலி கொடுப்பதற்கென்று ஒரு பிராணியை கட்டி வைத்திருந்தான். அதை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள். இதுக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி அந்த யாகம் செய்கிறவர்கள்ட்ட கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை, திருமணமாகாத ஒரு மனிதனை பலி கொடுத்துட்டா அந்த குற்றம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்காக பெருந்தொகை அனௌன்ஸ் பண்ணி யார் முன் வர்றாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ தொகை அவங்க குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்றேன்னு யாரும் முன் வரல. அப்போ இவன் தேடி போகிறான். காட்டில் ஒரு குடும்பம் அங்கே அதனுடைய பெற்றோர்கள் அந்த காசுக்கு ஆசைப்பட்டு தங்கள் மகனை அந்த அரசனுக்கு விற்று விடுகிறார்கள். அவனை பலி கொடுப்பதற்காக ரதத்தில் ஏற்றி கூட்டி கொண்டு போகிறான். போகிற வழியிலே விஸ்வாமித்திரர் ஆசிரமம் வருது. விஸ்வாமித்திரருடைய சகோதரியின் மகன் தான் அந்த பையன். அவன் போய் அவர் காலில் விழுந்து அழுகிறான். மாமா, எங்கள் அம்மா அப்பா காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை விற்றுட்டாங்க, என்னை பலி கொடுக்க போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்க மாமா அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், உன்னை யூபஸ்தம்பத்தில் கட்டி வெட்ட போகிற சமயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லு, நீ தப்பிச்சிருவ என்று சொல்லிக் கொடுக்குறார். அதன்படி அவனை வெட்ட போகும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறான். எந்த தெய்வத்துக்கு என்று அந்த பலி கொடுக்கப்படுகிறதோ அந்த தெய்வம் நேரில் தோன்றி எனக்கு இந்த பலி வேண்டாம், ஆனால் நீங்கள் ஆசைப்படுற பலனை நான் கொடுத்துட்றேன், இந்த பையனை விட்டுடுங்கன்னு சொல்லிடு. இந்த கதை வால்மீகி எழுதுகிறார். வால்மீகி ராமாயணத்தில் ரெக்கார்டட், சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, எல்லா மொழிபெயர்ப்புகளையும் இருக்குது. இதுக்கு என்ன விதமாக அர்த்தம் சொல்லுவீங்க? வேறு விதமாக எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க? விஸ்வாமித்திரருக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அந்த பையன் பேர் சுனச்சேபன். இந்த சுனச்சேபனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? இப்படி நிறைய இடங்கள் நான் காட்ட முடியும். ஸ்மிருதிகளில் அப்படியே ஓப்பனாகவே சொல்லியிருக்கு. அஷ்டாதச ஸ்மிருதிகளையும் இதை பார்க்கலாம். ஸ்மிருதி முக்தாபலத்திலே வைத்தியநாத தீட்சிதரும் இதை சொல்கிறார். அதனால் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்து மதத்திலே உயிர் பலி ஒரு காலத்தில் இருந்தது. அசைவ உணவு இந்து மதம் அங்கீகரித்தது. சத்திரியர்களுக்கு அசைவ உணவு அங்கீகரிக்கப்பட்ட உணவு தான். அப்படியெல்லாம் இருக்குது. இதனால் ஒரு இந்து மதத்துக்கு இதை மறுத்து பேசுகிறதுனால ஒரு உயர்வுன்னு நினைக்கிறீங்க. அது என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் அப்படி பிரபலப்படுத்திட்டா உங்களை பற்றி ஒரு இமேஜ் உருவாகும். இந்து மதத்திலே பொய் பிரச்சாரம் பண்ணுகிறவர் நிறைய இருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களே இதுக்கு அது விளக்கம் இது விளக்கம்னு, அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஒரு கெட்டிக்காரன் தப்பு பொய் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டான்னா, ஏன்னா இதுக்கே இப்போ உங்களுக்கு ஆதாரம் இல்லை, நீங்களா சொல்கிறது தான். அப்புறம் இந்து மதத்திலே பொய்யர்கள் அதிகம் இருக்கிறார்கள்னு ஆகிப்போங்க. இந்து மதத்துக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும். அப்படி பார்க்குற போது மற்ற மதங்களில் இருப்பது போல் இந்து மதத்திலும் உயிர் பலி உண்டு. அதில் இந்து மதத்தின் உயர்மட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஆத்ம ஞானிகள் அதை அங்கீகரிப்பதில்லை. இப்போ வைஷ்ணவம் இருக்குது, ராமானுஜருடைய சம்பிரதாயம் இருக்குது, மத்வாச்சாரியாருடைய சம்பிரதாயம் இருக்குது. இதிலெல்லாம் உயிர் பலி சொல்லப்படவில்லை. உயிர் பலி கொடுக்கணும்னு சொல்லலை, உயிர் பலி தடுக்கப்பட்டிருக்கிறது. ராமானுஜர் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்போ யார் உயிர் பலி கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், இந்த சமுதாயத்தில் ஒரு கீழ்மட்ட ஞானம் உள்ளவர்கள், ஆத்ம ஞானம்லாம் தெரியாதவங்களுக்கு, உபனிஷதம்லாம் தெரியாது, இந்த உலகை வெறுத்து மோட்சம் அடையணுங்கிற பக்குவம்லாம் அவங்களுக்கு கிடையாது, உலகத்தில் சௌக்கியமாக இருக்கணும், செல்வாக்காக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறவர்கள், அதுக்காக எது வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி நினைப்புள்ளவங்க, அவங்க இந்த கீழ்மட்ட உபாசனா முறைகள், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு கீழ்மட்ட தேவதைகளுக்கு பலி கொடுக்குற பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, கல்கத்தாவில் காளிக்கு பலி கொடுக்கறது, இதெல்லாம் இன்றைக்கும் கூட நடந்துக்கிட்டு இருக்கிறதா அங்கொன்று இங்கொன்றுமாக செய்தி காதில் விழத்தான் செய்யுது. அப்படி பலி கொடுக்குறவங்க யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா, அவங்க உயர்மட்ட ஞானிகள் இல்லை, அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. உலகத்தில் பணம் வேணும், சௌக்கியம் வேணும், அது எப்படி அடைஞ்சால் என்ன என்கிற கோட்பாடு உள்ளவர்கள் தான் அவர்கள் தான் அப்படி செய்கிறார்கள். சரி, அவர்கள் தான் அப்படி செய்கிறார்கள்னா அவர்களை செய்யும்படி ஏன் அனுமதிக்கணுமா இந்து மதம்? அதை தடுக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வி இருக்குது. அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்து மதம் என்பது ஞானிகளுக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல, ஒரு குறிப்பிட்ட சாதியாருக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல. இந்த மதத்தில் இருக்கணும்னா இவ்வளோ பக்குவம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரூல் போட்டிங்கன்னா இன்றைக்கி இந்து மதத்தில் 85% ஓடிடுவான். அப்போது இந்து மதத்திலே இணைபவர்கள் உயர்மட்ட ஞானிகளாக இருக்கலாம், அவர்கள் ஜீவகாருண்யம் பார்க்கணும். அடுத்தடுத்த கேட்டரில் உள்ளவங்களை இந்து மதம் அரவணைக்கிறது, அவங்கள விரட்டலை. நீங்களும் இந்து மதத்தில் இருங்க, அதெல்லாம் செய்யுங்க.
உங்களுக்கு படிப்படியாக அடுத்தடுத்த ஜென்மங்களில் ஞானம் வரும். அதுக்காக இந்து மதத்தை விட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா இந்த என்ன பலனை எதிர்பார்த்து நீங்கள் பலி கொடுக்குறீங்களோ அந்த பலனை எங்கள் மதம் கொடுக்கணும், மற்ற மதம் கேன்வாஸ் பண்ணிச்சுன்னா அங்கே போயிடுவாங்க இவங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து இந்து மதம் என்ன சொல்லுது, நீங்கள் அங்கே ஓடாதீங்க, எங்கள் மதத்திலே அதுக்கான வழி இருக்குது என்று அதற்குரிய தேவதைகள், துர்தேவதைகள், தமோகுணமான மந்திரங்கள், பூஜைகள் அதை சொல்லி ஏதோ இந்து மதத்தில் ஒட்டிக்கிட்டு இருங்க, இப்போதைக்கு உங்கள் மார்க்கத்தில் போங்க, அதன் பலனை அனுபவிங்க, படிப்படியாக உங்களுக்கும் பகவான் ஞானத்தை கொடுப்பான். பகவத்கீதையில் கண்ணனை தான் சொல்கிறான், சகல தேவ நமஸ்காரம், எந்த தெய்வத்தை கும்பிட்டு என்ன பலி கொடுத்தாலும் என்ன பூஜை கொடுத்தாலும் படிப்படியாக அவர்கள் என்னை வந்து அடைவார்கள். அப்படி தான் நான் அமைச்சிருக்கேன்றான். கருணையினாலே அவன் அதை செய்திருக்கிறான். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பகவத்கீதையை கொடுத்து வெஜிடேரியனிசத்தை நீங்கள் ப்ரீச் பண்ணிங்கன்னா அவன் கேட்க மாட்டான், அவன் காதில் ஏறாத, அவனுக்கு புரியவும் செய்யாது, இந்து மதத்தை விட்டு ஓடிடுவான். அப்படிப்பட்டவர்களை ஈர்க்கிறதுக்கு நம்ம குரூப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்குது. இப்போ இந்த அரசியலில் சில அடிமட்ட தொண்டர்களுக்குன்னு அவங்க மது வாங்கி கொடுப்பாங்க, மாம்சம் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு காசு கொடுப்பாங்க. எதுக்கு? அவங்களாம் கொள்கைக்காக அங்கே இருக்கல, காசுக்காக அங்கே இருக்கிறவங்க. அவங்களுக்கு அதை கொடுக்கலன்னா ஓடிடுவான். அதனால் அவங்களையும் கேன்வாஸ் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இது. இந்து மதத்திலே கீழ்மட்ட பக்குவம் உள்ளவர்களும் இந்த இந்து மதத்தின் அரவணைப்புக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கீழ்மட்ட விஷயங்களை அனுமதிச்சிருக்கு. ஆனால் அது மேல்மட்ட உயர்மட்ட ஞானிகளுக்கு தேவையில்லை, அவர்கள் அதை நாடி போவதும் இல்லை. அதுதான் இதுக்கான பதில். அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்டை வெட்டுறீங்க, ஒரு கோழி வெட்டுறீங்க, துடிக்குதே, அது பார்க்க உங்களுக்கு இரக்கமாக இல்லையா? இவ்வளோ கொடுமையான காரியத்தை தெய்வத்தின் பேரால் செய்யணுமா, அதுவும் தெய்வத்தின் சன்னிதானத்தில் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆகா, அருமையான கேள்வி. சரி, இப்போது இந்த உயிர் பலியை ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்துக்களாக இருக்கிற யாருமே பலி கொடுக்கக்கூடாது. ஏன்னா உயிர்கள் துடிக்குது, அது பார்க்க இரக்கமாக இருக்குது, அதுதான் காரணம். ரைட், சந்தோஷம். அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம்னா உயிர் பலி நின்று போயிடும். ஆனால் அப்படி உயிர் பலியை நிறுத்திவிட்டவர்கள் இரக்கத்தின் காரணத்தினாலே இனிமேல் நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுவார்களா? நாங்கள் இனிமேல் வெஜிடேரியன் தான், நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு மாறிடுவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நிச்சயம் மாற மாட்டாங்க, நிச்சயம் மாற மாட்டாங்க. ஒரு மாதம் மாலை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருன்னா நாக்கு அரிக்குது, நான் என்ன பாடுபடுறான் அவன். அப்போது நீங்கள் உயிர் பலியை நிப்பாட்டினாலும் அவர்கள் விலங்குகளை கொல்லத்தான் செய்வார்கள், கோழிகளை கொல்லத்தான் செய்வார்கள் தான் சாப்பிட்றதுக்கு. அப்போது ஜீவகாருண்யம் என்ற பெயராலே உயிர் பலியை நிப்பாட்டுறதா இருந்தால் ஜீவகாருண்யம் என்ற பெயராலே அவங்கள வெஜிடேரியன்ஸாக மாற்றுங்க எல்லாரையும். அது உங்களால் முடியாது, எந்த சட்டமும் அங்கே ஒர்க் பண்ணாது. எத்தனை கசாப்பு கடையை மூடுவீங்க? நடக்கவே இல்லை, போகிறதில்லை இது. அப்போது உயிர் பலி நின்று போனாலும் உயிர்கள் கொல்லப்படும் என்று இருக்கும் பட்சத்தில் அதை கசாப்பு கடையில் கொல்றதுக்கு பதிலாக தெய்வத்தின் சன்னிதானத்தில் கொண்டு ஏதோ அவன் ஒரு பலன் கிடைக்குதுன்னு ஆசைப்படான், அதை அடைஞ்சிட்டு போகிறானே. அடுத்தாப்புல அப்படி வெட்டி பலி கொடுக்கப்படும் ஆடு, கோழி இவற்றினுடைய சதையை அவன் குப்பையில் ஒதுக்கி எரிஞ்சிடறானா? பலி கொடுக்கப்பட்ட ஆட்டையும் கோழியும் அவன் சாப்பிட்றானா இல்லையா? மற்ற நாடுகளில் எப்படி கசாப்பு கடையில் வாங்கி சாப்பிட்றானோ அதே மாதிரி பலி கொடுக்கப்பட்ட பிராணிகளுடைய சதையும் அவன் சமைச்சு சாப்பிட தான் செய்கிறான், வேஸ்ட் பண்ணுறது இல்லை. அது தூக்கி குப்பையில் போட்டுறான்னு சொன்னால் ஒரு உயிர் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். அதையும் அவன் சாப்பிட தான் சார் செய்கிறான். குடும்பத்தோட சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு 30 பேர் 35 பேர் சேர்ந்து சாப்பிட்றாங்க ஒரு ஆட்டை. அப்போது இதில் வந்து பிரின்சிபல் வைஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன காரணத்தினால இது பெட்டர், இது ஒர்ஸ்ன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு நியாயமான காரணமே இல்லை. அங்கே வெட்டுறது இங்கே வெட்டுறான், அவ்வளோதான். ஆகவே இந்த நாடு முழுக்க சைவத்துக்கு வராது என்கிற பட்சத்திலே இந்த உயிர் பலியை என்ன காரணம் பற்றி நீங்கள் நிறுத்துவீர்கள்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது சார் ஒரு பக்கம். அதனால் அதில் ஒன்றும் பிரபலமான ஒரு தீமை இல்லை. அடுத்து இந்த பலி கொடுக்கப்படும் விலங்குகளை பற்றி ஸ்மிருதிகள் சில செய்தி சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பலி கொடுக்கப்பட்ட ஆடுகள் நற்கதி அடைகின்றன. ஒன்று சொர்க்கம் போகுது, இல்லை அதுக்கு மறுபிறவி இல்லை. ஆட்டுக்கு அதனால தான் அஜம்னு பேர். அஜம்னா பிறவி இல்லாதது.
அதை வெட்டி பலி கொடுக்குறாங்க. அப்படி பலி கொடுக்கப்படும் விலங்குகளுக்கு மறுபிறப்பு இல்லை, அது நற்கதி அடைஞ்சிரும்னு சொல்கிறான். இது இந்த மதத்தில் விசேஷமாக காணப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஒரு ஜீவகாருண்யம் பெருசு இல்லையா? தெய்வத்துக்காக உயிரை கொடுக்குதியா இந்த ஆடு அல்லது இந்த கோழி? இதுக்கு நற்கதி உண்டுயா? சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களில் பல பேர் நான் போன ஜென்மத்திலே ஆடாக இருந்தேன், கோவிலில் பலி கொடுக்கப்பட்டேன், அதன் பயனாக இங்கே வந்துட்டேன்னு பேசிக்கிறதாக கதையெல்லாம் இருக்குல்ல. அப்போ அது ஜீவகாருண்யம் இல்லையா? நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு ஆடு கோழி வெட்டப்பட தான் போகுது, அதை கொல்ல தான் போகிறாங்க. அது சும்மா வேஸ்ட்டாக சாகிறதுக்கு இப்படி ஒரு பையனோடு சாகட்டுமே, அதனுடைய ஆத்மா நற்கதி அடையுதுன்னு சொன்னால் அது அதுக்கு நம்ம காட்டுற ஒரு ஜீவகாருண்யம் தானே. அதுவும் இந்து மதம் தானே சொல்லுது. ஆக நம்ம அதெல்லாம் பொறுமையாக யோசித்து பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் இந்து மதத்தில் சிறப்பாக காணப்படுது. வெட்டி பலி கொடுக்கப்படும் விலங்கு நற்கதி அடைகின்றன என்கிற விஷயத்தை மற்ற புஸ்தகங்களை நான் ஒன்றும் பார்க்க முடியல. இந்து மதத்தில் அது பிரத்யட்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி பார்த்தாலும் கூட உங்களுக்கு இந்து மதம் உயர்ந்ததாகத்தான் இருக்கிறது. அப்புறம் இந்த பலி கொடுத்தவர்கள் தெய்வத்தினுடைய அருளை பெறும்போது அந்த மார்க்கத்தில் இல்லாமல் அவர்களை இஷ்டப்படி இருந்தால், வேறு மார்க்கத்தில் இருந்தால், இவங்க அடைகிற அந்த தெய்வத்தினுடைய கருணை அவங்களுக்கு இல்லாமல் போகுதா? வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் துஷ்டனாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தினுடைய கடாட்சத்துக்கு அவன் ஆளாகிற போது, அந்த தெய்வத்தினுடைய அருள் என்ற கதிர்வீச்சு வரும்போது அவன் ஆத்மா விலங்கு மட்டத்திலிருந்து ஒரு ஸ்டெப் மேலே போகுது. அது துர்தேவதையாகவே இருக்கட்டும், ஒரு கெட்ட நோக்கத்துக்காகவே பலி கொடுத்துருக்கட்டும், ஒரு ஜீவாத்மாவாக இருக்கிற ஒரு மனிதன், ஒரு கெட்டவனே வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு துர்தெய்வத்தினுடைய அருள் பாய்கிறது என்னும்போது ஒரு அமானுஷமான கதிர்வீச்சு அவன் ஆத்மாவுக்குள்ளே நுழைகிறப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு டிகிரி ப்ரொமோஷன் கிடைக்குது. கார்மிக் சைக்கிளில் என்ன ப்ரொமோஷன்னு கேட்குறீங்களா? அது உடனே நீ ஞானம் அடைய போகிறதில்ல, மோட்சம் அடைய போகிறதில்ல. இந்த வைதீக உலகம் என்ற ஒரு உலகத்துக்குள்ளே அது அட்மிட் ஆகுது. பெர்ஹாப்ஸ் இன் தி லோயஸ்ட் கேடர். அப்படிப்பட்ட ஆத்மா மறு ஜென்மத்தில் ஒரு நாளும் நாத்திகனாக பிறக்காது. அதுக்கு நாத்திகம் பிடிக்காது. ஏதோ துர்தெய்வத்தை கும்பிட்டாவது நம்ம நல்லதை அடையணும்னு நினைக்குமே தவிர அதுக்கு நாத்திகம் வராது. என்ன காரியம்னாலும் தெய்வத்தின் மூலமாக நம்ம சாதிக்கலாங்கிற ஒரு சம்ஸ்காரம் அதனுடைய ஆத்மாவில் ஏற்பட்டு போகுது. அப்போது அவன் கெட்டவனாக இருந்தால் கூட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசிகிட்ட போவான் அல்லது மந்திரவாதிகிட்ட போவான், நான் என்ன செஞ்சால் இந்த எதிரி அழிவான், அதை எனக்கு செய்து கொடுங்க அப்படி கேட்பானே தவிர அங்கேயும் ஆத்திகம் கலந்துருக்கு. நாங்கள் ஆசைப்படுற விஷயத்தை தெய்வத்தின் மூலமாக அடைகிறோம், நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியில் அடைகிறதில்ல. அப்போது தெய்வத்தினுடைய சகவாசம் ஏற்படுகிறது. தெய்வங்கிறது எவ்வளவு மோசமான தெய்வமாக இருந்தாலும், எவ்வளவு லோயஸ்ட் கேடராக இருந்தாலும், தெய்வம் என்பது மனிதனை விட உயர்ந்தது. அப்போது அமானுஷ்யம் என்பது மனிதனுடைய வாழ்விலை நுழைவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அதையே நம்ம தடுக்கணும், கெடுக்கணுங்கிற. அதனால் இந்து மதத்தினுடைய பல்வேறு கேடர்ஸில் இதுவும் ஒன்று. இதை விட்டுறக்கூடாது. ஒரு பிள்ளை படிக்க மாட்டேன்னு சொல்லுது, எனக்கு லாலிபாப் வாங்கி கொடுத்தா தான் படிப்பேங்குது. சரின்னு வாங்கி கொடுத்தாச்சு. அதை நான் ஒரு பக்கம் சப்பிக்கிட்டே நான் பாடம் படிப்பேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த குழந்தைகிட்ட ஆச்சாரப்படி கல்வினா சரஸ்வதிப்பா, லாலிபாப்னா எச்சிப்பா, அப்போ சரஸ்வதியும் எச்சியும் ஒன்று சேரக்கூடாதுடா, அதனால் லாலிபாப்பை ஒன்று முதல்ல சாப்பிட்டுட்டு போய் படி, இல்லை படிச்சுட்டு முடிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னா அந்த குழந்தை அடம் பிடிக்கிறான். முடியாது, நான் சப்பிக்கிட்டே தான் சாப்பிடுவேன், படிப்பேங்கிறான். அப்போ அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்தில் ஆசை உள்ள தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்க, சரி எப்படியோ நீ படித்தா சரி போ அப்படின்னு ஒரு கையில் லாலிபாப்பை கொடுத்துட்றான். அவன் ஒரு பக்கம் சப்பிக்கிட்டே படிக்கிறான். இந்த அனுமதி ஏன் கொடுக்குறாங்க? இன்றைக்கி அது ஒரு பக்குவம் இல்லாத குழந்தையாக இருக்குது. ஆனால் இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா இந்த 1ஆம் கிளாஸ் இது பாஸ் பண்ணிவிடும், அப்புறம் 2ஆம் கிளாஸுக்கு போகும். படிப்படியாக அவன் ஒரு மேல்நிலைக்கு வருவானே, அதையே நமக்கு எடுக்கணும், அவன் போக்கில் விட்டுப்படி போவோம் என்கிற ஒரு மனப்பான்மை தான் இந்து மதத்தில் இந்த உயிர் பலிக்கு காரணமாக காணப்படுகிறது. இப்போ பெரியவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் அதை வச்சுருக்கிறாங்க.
அதனால் இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறதும் தவறு. யாராவது இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னால் அவங்கள பார்த்து பயந்து நம்ம ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி இதுதான் என்று காரண காரியங்களை விளக்கினால் இந்து மதத்தின் பெருமை விளங்கும் என்பதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.